டுடே ஜிப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய வங்கி ஆளுநர் ஜனாதிபதியிடையே விசேட சந்திப்பு. பாராளுமன்ற நுழைவாயிலில் பாரிய விபத்து. மீண்டும் கடமைகளை பொறுப்பேற்றார் நிதியமைச்சின் செயலாளர் கே மஹிந்த ஸ்ரீவர்தன. தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை விவகாரம், ஆசிரியர் ஒருவர் கைது. நாட்டில் பிறப்பிக்கப்பட்டுள்ள முக்கிய தடையுத்தரவு. முன்னாள் அமைச்சர்கள் அதிகாரிகள் பயன்படுத்திய பல வாகனங்கள் மீள கையளிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவிற்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவும் கலந்து கொண்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற கலந்துரையாடலில் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் ஸ்திரப்படுத்தும் நடவடிக்கைகள் மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் பல விடயங்கள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. பாராளுமன்ற நுழைவாயிலுக்கு அருகில் இராணுவத்தினருக்கு சொந்தமான டிபெண்டர் வாகனம் விபத்திற்குள்ளாகியுள்ளது. இதன் காரணமாக பாராளுமன்ற நுழைவாயிலுக்கு அருகிலுள்ள வீதியில் வாகன நெரிசலும் ஏற்பட்டதாக தெரிய வருகின்றது. இலங்கை இராணுவத்திற்கு சொந்தமான இந்த டிபெண்டர் வாகனம் இன்று அதிகாலை 5:30 மணியளவில் விபத்திற்குள்ளானது. பெலவத்தை திசையிலிருந்து பாராளுமன்ற வீதியூடாக பொருளை நோக்கி பயணித்த போது டிபெண்டர் வாகனம் தியவென்னா சதுப்பு நிலத்தில் விழுந்துள்ளது. விபத்து நடந்தபோது சாரதி மட்டும் அங்கு இருந்துள்ள நிலையில் அவருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. இராணுவத்தினரின் தலையீட்டின் பின்னர் ஏறக்குறைய 2 மணித்தியாலங்களின் பின்னர் வாகனம் மீட்கப்பட்டது. தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையில் முதலாம் பாகம் வினாத்தாளில் 5 வினாத்தாள்கள் வாட்ஸ்அப் மூலம் கசிந்தமை தொடர்பில் ஆசிரியர் ஒருவர் நேற்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடையவராவர். புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் பெற்றோர்கள் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று புதன்கிழமை கடுவலை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வாரம் ஆர்ப்பாட்டங்கள் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ்மா அதிபர் நிஹால் தல்துவ இதனை தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டத்தை தொடர்ந்து கடைபிடிக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். இதேவேளை யாரையும் துன்புறுத்தாமல் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களின் செயலாளர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் மீள கையளிக்கப்பட்டுள்ளன. புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து அமைச்சர்கள் பதவி இழப்பு மற்றும் அமைச்சர்களில் செயலாளர்கள் மாற்றமடைந்துள்ள நிலையில் இவ்வாறு வாகனங்களை மீள கையளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஒதுக்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்கவுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் திகதி நடாத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் இன்று புதன்கிழமை முதல் விண்ணப்பிக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.